திருச்செங்கோட்டில் மேற்கு மண்டல அளவிலான ஆதித்தமிழர் பேரவையினுடைய தேர்தல் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஆதித்தமிழர் பேரவை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கிற அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது. அங்கம் வைத்து கடந்த காலத்தில் அவனாசி தொகுதியில் பங்கு பெற்று அங்கே போட்டியிட்டது. தற்போது வருகிற தேர்தலிலும் தொடர்ந்து அந்த கூட்டணியிலே நாம் தொடர இருக்கிறோம். அதே போல இந்த வருகிற தேர்தலிலும் இந்த ஆதித்தமிழர் பேரவைக்கான வாய்ப்பு கிடைக்கும் என்கிற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதே போல அருந்ததியர் மக்களும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களிக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். கடந்த காலங்களிலே 2 மாதத்துக்கு முன்பு தமிழக முதல்வர் அவர்கள் 2019 கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் மாவீரன் பொல்லான் அவர்களுக்கு மொடக்குறிச்சி பகுதியிலே ஒரு நினைவகமும் அவருடைய குதிரை மேல் அமர்ந்திருக்கிற பீடத்தின் மேல் அமர்ந்திருக்கிற ஒரு நினைவு சின்னமும் ஏறத்தாழ 10 கோடி செலவிலே இன்றைக்கு நிறுவப்பட்டு அதை தமிழக முதல்வர் அவர்களே நேரில் வந்து திறந்து வைத்து இங்கே அருந்ததியர் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியை ஊட்டி அருந்ததியர்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய ஒரு ஆட்சியாக இது இன்றைக்கு மாறி இருக்கிறது. அந்த வகையிலே ஆதித்தமிழர் பேரவை தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றி பாராட்டும் வகையில் ஏறத்தாழ மேற்கு தொகுதிகளிலும் மற்றும் தெற்கு மாவட்டங்களிலும் அவருக்கு முதல்வர் அவர்களுக்கு பாராட்டு செய்திடும் வகையிலே பொதுக்கூட்டங்களை இன்றைக்கு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு கூட்டம் ஓமலூரிலே நடைபெற்று முடிந்துவிட்டது. அடுத்தடுத்து பல்வேறு கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றன. இந்த தேர்தல் வருகிற தேர்தல் என்பது உறுதியாக ஒரு பாசிசத்துக்கும் ஜனநாயக சக்திக்கும் நடைபெறுகிற ஒரு போராட்டம் என்றுதான் நாம் கருதுகிறோம். இந்த தேர்தலில் தவறிவிட்டோம் என்று சொன்னால் இந்தியா என்கிற அந்த எல்லைக்குள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் வழங்கிய அந்த அரசியல் சட்டம் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது. அதை தூக்கி எறிந்து விடுவார்கள் என்று நிச்சயமாக நாம் நம்புகிறோம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு RSS வழிகாட்டுதலின்படி நடைபெறுகிற பிஜேபி ஆட்சி என்பது ஒவ்வொன்றாக இன்றைக்கு செய்து கொண்டே இருக்கிறது. இருக்கிற மொத்த உறுப்பினர்கள் 534 பேர் தான் நாடாளுமன்றத்தில் இருக்கிறார்கள். ஆனால் 600 பேருக்கு மேல் அமருகிற வகையிலே அங்கே புதிய நாடாளுமன்றம் கட்டப்பட்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்று அவர்கள்தான் சொல்ல வேண்டும். ஏதோ ஒரு திட்டத்தை வைத்துக் கொண்டுதான் 600 பேருக்கு மேலே ஏறத்தாழ 700 பேர் வருகிற வகையிலே அந்த நாடாளுமன்ற கட்டிடம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இவர்கள் மத்தியிலே ஏதோ ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்கள். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே ரேஷன் கடை, எல்லாமே ஒரே 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 என்று சொல்லிவிட்டு பிறகு எல்லாம் இப்பொழுது பல்வேறு இடங்களில இங்கே நான்வெஜ், அதாவது புலவு உணவு சாப்பிடக்கூடாது என்று சில இடங்களிலே தடை உத்தரவு போட்டிருக்கிறார்கள். படிப்படியாக அவர்கள் நாடு முழுவதும் இந்த மாதிரி எல்லாம் கறி எல்லாம் வெட்டக்கூடாது, கறி சாப்பிடக்கூடாது என்று கூட உத்தரவு போடுவார்கள். அந்த அளவுக்குத்தான் இவர்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் அதை எதிர்த்து தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் மிகச்சிறந்த மக்கள் நல திட்டங்களுடன் கூடிய ஒரு ஆட்சியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையில அவர் செய்திருக்கிற நன்மைகள் கடந்த 5 ஆண்டுகளிலே செய்திருக்கிற அந்த நன்மைகளை வரிசைப்படுத்தினால் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். முதலில் அவர் அறிவித்தது விடியல் பயணம். இன்றைக்கு இருக்கிற நம்முடைய மகளிருக்கு, வாய்ப்பு மறுக்கப்பட்ட மகளிருக்கு இன்றைக்கு விடியல் பயணத்தினால் பல்வேறு நன்மைகள் கிடைத்திருக்கிறது. மாதந்தோறும் ஏறத்தாழ 800 ரூபாய்க்கும் அதிகமாக
அவர்கள் சேமிக்கிற வகையிலே அந்த திட்டம் அமைந்திருக்கிறது. அதே போல அவர்களுக்கு மாதந்தோறும் அந்த தொகை உரிமை தொகை என்றுதான் அவர் சொல்கிறார். சும்மா ஏதோ கொடுக்குற மாதிரி அரசாங்க சலுகையினாக கொடுப்பது என்பதல்ல, அது அவர்கள் உரிமையாக பெற்றுக்கொள்கிற ஒரு தொகை, உரிமை தொகை என்கிற அந்த தொகையை கொடுத்திருக்கிறார். இந்தியாவே வியக்கும் வகையிலே காலை உணவு திட்டத்தை குழந்தைகளுக்கு இன்றைக்கு வழங்கி இருக்கிறார். அதை யாருமே மறுக்க முடியாது. என்றைக்கும் இல்லாத வகையிலே தமிழ்நாட்டிலே இன்னைக்கு விளையாட்டுத் துறையில மிகப்பெரிய புரட்சியை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் ஏறத்தாழ 234 தொகுதிகளிலும் சிறிய அளவிலான ஸ்டேடியங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றன. 131 தொகுதிகளிலே பல்வேறு பெரிய ஸ்டேடியங்களும் மற்றதெல்லாம் இன்னைக்கு கட்டி ஒவ்வொன்றா நடந்து கொண்டே இருக்கிறது. அதை ஊக்குவிக்கிற வகையிலே பல்வேறு பரிசுகள், உதவித்தொகைகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன. வெளிநாடுகள் செல்வதற்கான வாய்ப்புகள், அவர்களுக்கான உதவித்தொகைகள் என்று அந்த தொகைகளை ஒதுக்கி கல்வியோடு சேர்ந்து விளையாட்டிலும் நாம பெரிய அளவில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அருந்ததியர் மக்களை பொறுத்தளவு நாங்கள் கேட்கிற போது ஆதித்தமிழர் பேரவை வைத்த கோரிக்கையை ஏற்று சிவகங்கையில வீரமங்கை குயிலி அவர்களுக்கு சிலை ஏறத்தாழ 44 லட்சம் ரூபாய் செலவில அங்கே சிவகங்கையில சிலை எழுப்பி இன்றைக்கு நிறுவனத்தை காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, கடந்த கால ஆட்சியிலே தான் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சியிலே தான் மாவீரன் ஒண்டி வீரன் அவர்களுக்கு பாளையங்கோட்டையிலே மணிமண்டபம் கட்டப்பட்டது. அதற்கு பிறகு இன்றைக்கு தமிழ்நாடே வியக்கும் வகையில கொடக்குறிச்சியில மாவீரன் கொல்லான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மணிமண்டபம், அது பல்நோக்கு மணிமண்டபம். சும்மா அது வெறுமனே ஒரு மணிமண்டபம் கட்டிவிட்டு ஆண்டுக்கு ஒரு முறை விட்டு போவது என்பது அல்லாமல் மக்கள் பயன்படுத்துகிற வகையிலே கட்டப்பட்ட ஒரு மணிமண்டபம் தான் அந்த கொல்லான் மணிமண்டபம். அது உண்மையிலே இந்த மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய எழுச்சியை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பல்வேறு வகையில இந்த ஆட்சி தங்களுடைய நலத்திட்டங்கள் மூலம் இன்றைக்கு நாளொரு மேனியும் பொழுதிலும் பல்வேறு கட்டிடங்கள், இந்த நாட்டையே கலைஞர் அவருடைய கைவண்ணத்தால் எழுப்பப்பட்டதுதான் இந்த தமிழ்நாடு. அவர் காலத்திலே உருவாக்கப்பட்ட திட்டங்கள் தான் மிகப்பெரிய திட்டங்கள். போக்குவரத்து கழகம் அவர் காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது. அதே போல உணவு பொருள் கழகம் அதுவும் அவர் காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, தொடர்ந்து இன்றைக்கு குடிசை மாற்று வாரியம் அப்பொழுது உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு அதற்கு வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்கிற வகையில இன்றைக்கு அதை மாற்றி அமைத்து மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கலைஞர் கனவு வீட்டு திட்டத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு வரைக்கும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வீடுகளை கட்டியிருக்கிறார்கள். இன்னும் அவர்களுடைய திட்டப்படி 9 லட்சம் வீடுகள் கட்ட இருக்கிறார்கள். என்றைக்கு இல்லாத வகையில பட்டாக்களை இன்றைக்கு அருந்ததியர் மக்களுக்கு அவர்கள் தொடர்ந்து வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். எங்கெல்லாம் அந்த வேண்டுகோள் இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த பட்டாக்கள் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வெளிநாடு சென்று படிக்கிற பட்டியலின மக்களுக்கான செலவு தொகைகள் முழுவதும் ஏற்றுக்கொள்கிற திட்டங்களை எல்லாம் அறிவித்து இன்றைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆக இவ்வளவு நலத்திட்டங்கள் வழங்குகிற ஒரு சூழல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம் என்ற திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு திட்டங்கள் இன்றைக்கு அவர்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு அருந்ததியர் மக்கள் மத்தியிலே 2019 எப்படி 40 தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு கைப்பற்றியதோ அதை போல அடுத்த 2 மாதங்களுக்கு பிறகு நடைபெற இருக்கிற சட்டப்பேரவை தொகுதியிலும் 200 தொகுதிகள் என்று முதல்வர் சொல்கிறார். 200 தொகுதிகள் அல்ல, அதற்கு மேம்பட்ட தொகுதிகளை தமிழ்நாடு இந்த மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வழங்க இருக்கிறார்கள் என்பது இன்றைக்கே உறுதியாக தெரிகிறது. அந்த அளவுக்கு இவர்களுடைய செயல் திட்டங்கள்
பணம் இல்லை என்கிற அந்த பிரச்சனைக்கே இடமில்லாமல் இன்றைக்கு ஒவ்வொரு திட்டத்துக்கும் பணத்தை ஒதுக்கி ஒதுக்கி அது ஸ்டேடியங்களானாலும் ஹாக்கி மைதானம் ஆனாலும் கிரிக்கெட் மைதானம் ஆனாலும் எதுவாக இருந்தாலும் பணம் ஒதுக்காத திட்ட அறிவிப்பே கிடையாது. ஒரு காலத்துல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்த போது 110 விதியின் கீழே வெறுமனே அறிவிப்புகள் மட்டும்தான் வரும், எந்த அறிவிப்பும் நடைமுறைக்கே வராது. ஆனால் இன்றைக்கு அறிவித்த அத்தனை திட்டங்களும் நடைமுறைக்கு வருகிறது. அறிவித்த அத்தனை திட்டங்களுக்கும் அரசாணை பிறப்பிக்கப்பட்டு பணம் ஒதுக்கப்படுகிறது. அதுதான் ஒரு அரசு. ஒரு அரசன் தான் வெறுமனே திட்டத்தை அறிவித்து விட்டு பணம் ஒதுக்காமல் வெறும் அப்படி எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு திட்டத்துக்கும் பணம் ஒதுக்கி அது நடைமுறைப்படுத்துகிற இது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் சென்னையில பல்நோக்கு மருத்துவமனை, இன்றைக்கு கோவையிலே பெரியார் அறிவுலகம் என்கிற மிகப்பெரிய ஏறத்தாழ 300 கோடியிலே ஒரு நூலகம் இன்றைக்கு மிக அருமையாக அங்கே கட்டி ஏறத்தாழ முடிக்கப்பட்டு விட்டது. வருகிற 28ஆம் தேதி அது திறப்பு விழா நடக்க இருக்கிறது. அதற்கு அருகிலேயே கோவையிலே 2010 முத்தமிழறிஞர் கலைஞர் அறிவித்த செம்மொழி பூங்கா திறக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு நாளைக்கு 10,000 பேர் அந்த செம்மொழி பூங்காவை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வார இறுதி நாட்களிலே 30,000 பேர் வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கோவையிலே கட்டப்பட்டிருக்கிற ஜிடி நாயுடு மேம்பாலம் 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு இருக்கிற அந்த மேம்பாலம் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய மேம்பாலம். அதை இன்னைக்கு கட்டி முடிச்சிருக்கிறாங்க. ஒண்டிப்புதூர்ல மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் இன்டர்நேஷனல் லெவல்ல அதற்கான ஏற்பாடுகள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. கோவை சிறைச்சாலை வேற இடத்துக்கு மாற்றப்பட்டு அந்த இடமே இன்றைக்கு பசுமையாக மாற்றப்பட்டு பூங்காவாக மாறுவதற்கான ஏற்பாடுகள். இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம். அங்கே கன்னியாகுமரியிலே விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இடையில கண்ணாடிகளை பாலம் அமைச்சு இன்னைக்கு எல்லோருடைய கவனத்தையும் அதை ஈர்த்து கொண்டிருக்கிறது. அதே போல மதுரையில அறிவுசார் அந்த நூலகம், இப்படி அத்தனையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சூழலில 26 திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவது உறுதி என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அதை நோக்கிய பயணத்தில் தான் இன்றைக்கு எப்படியெல்லாம் இந்த தேர்தலை எதிர்கொள்வது, நாம் எப்படி வேலை செய்ய வேண்டும், எந்தெந்த சிக்கல்களை எப்படி எதிர்நோக்க வேண்டும், எதிரிகளுடைய வியூகத்தை எப்படி அடித்து நொறுக்க வேண்டும், இதையெல்லாம் செய்வதற்காக இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் கூடியிருக்கு. அருந்ததியர்களுக்கு இவ்வளவு செஞ்சிருக்காங்கன்னு சொல்றீங்க, ஆனா அருந்ததியர்களோட வாக்கு திமுக போய் சேர்ற மாதிரி ஒரு தகவலே இல்லை. அது இந்த தேர்தலில் இன்னும் பாதிக்கப்படும். இல்ல குறிப்பா திருச்செங்கோட்டில் இன்னும் பாதிக்கப்படும் சொல்றேன். இல்ல அது யூகமாக சொல்கிற விஷயங்கள் வேறு. 2016க்கு பிறகு அருந்ததியர் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாற்றம் தான் 2019 தேர்தலிலே வெளிப்பட்டது. அதுலதான் அந்த 40 தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றியது. இந்து பத்திரிகையில அவர்கள் அன்றைக்கு என்ன எழுதினார்கள் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சாதி ரீதியாக யார் யார் எவ்வளவு சதவீதம் வாக்களித்தார்கள் என்ற ஒரு புள்ளிவிவரம் வெளியிடப்பட்டது. அந்த புள்ளிவிவரத்துல அருந்ததியர்கள் தான் அதிகபட்சமாக 68 விழுக்காடு வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதுல இன்னைக்கு வரைக்கும் எந்த மாற்றம் இல்லை. அது இன்னும் அதிகமாகுமே தவிர குறைவதற்கு வாய்ப்பில்லை. இங்க பல்வேறு விஷயங்கள் மாறி இருக்கலாம். தனிப்பட்ட சில வேட்பாளர்கள் மீது பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா திமுக மீது எந்த அருந்ததியர்களுக்கு எந்த கோபமும் இல்லை. தனிப்பட்ட சில வேட்பாளர்களோ அல்லது நபர்கள் மீதோ கூட கோபங்கள் இருக்கலாம். ஆனால் திமுகவை ஒட்டுமொத்தமாக அருந்ததியர் மக்கள் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறார்கள், அங்கீகரிப்பார்கள், வெற்றி பெற செய்வார்கள். அருந்ததியர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்புல கூட 3% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. சட்டசபை தொகுதிகளில் 1 மட்டுமே கொடுத்துருக்காங்க. அது இல்ல, அது வந்துங்க அந்த கோரிக்கையை நாங்கள் கடந்த காலத்துல வைத்து இன்றைக்கு அது ஒண்ணுதான் கொடுத்திருக்கிறாங்கன்னா ஜெயிக்கிறது ஒண்ணுதான். அது நிக்கிறது 2-3 பேர் நிக்கிறாங்க. அதை மாற்றி நாங்க 10 பேர் எங்களுக்கு தரணும்னு கேட்டிருந்தோம். அது பரிசீலனை இருக்கிறது. இந்த தேர்தலிலே அருந்ததியர் மக்கள் அதிகபட்சமாக நிற்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோமோ அதுல ஒரு பாஸ்மார்க் நிச்சயமா எங்களுக்கு கிடைக்குங்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அருந்ததிய வேட்பாளர்கள் இந்த முறை மேற்கு தளத்துல அதிகமாக நிற்பார்கள்.
இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் திருச்செங்கோட்டில் இருக்கிற அந்த மனக்கசப்பை நீக்கிறதுக்கு பயன்படுது. இல்ல, திருச்செங்கோடு மட்டுமே மையப்படுத்தி இந்த கூட்டம் இன்னைக்கு நடக்கிறது. இது தமிழ்நாட்டில் மற்ற தொகுதிகளிலேயும் நடக்கிறது. ஆதித்தமிழர் பேரவையில் சார்பில் நிற்க போற தொகுதியில நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் பேசுறது. மற்ற தொகுதிகளில் இங்க இருக்கிற இப்போ என்ன மேற்கு தொகுதியில ஒரு ஏறத்தாழ ஒரு 10 ரிசர்வ் தொகுதிகள் இருக்கு. நாங்கள் பெரும்பாலும் ரிசர்வ் தொகுதிகளில் தான் அந்த கவனம் அதிகமாக செலுத்துறோம். பொது தொகுதிகளையும் வேலை செய்யறோம், ரெண்டுமே செய்யறோம். ஆனாலும் கூட அந்த ரிசர்வ் தொகுதிகளிலே என்ன செய்ய வேண்டும் என்பதை கூடுதலாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக பொது தொகுதிகளிலே சில மாறுபாடுகள் நிகழலாம். அது தனிநபர் பற்றிய பிரச்சனைகளாக மட்டுமே இருக்குமே தவிர அது கட்சி பிரச்சனையாக நிச்சயமாக இல்லை என்பதை நான் தெரிந்து கொண்டேன். ஆக அதெல்லாம் கடந்து எளிதாக கடந்து அடுத்த கட்டத்துக்கு நகருகிற நிலையில்தான் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி இருக்கிறது. ஏற்கனவே இந்த கூட்டணி இருந்தது, அது மேலும் தொடர்கிறது. ஆனால் மற்ற என்டிஏ என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டணியில இப்பதான் ஆள்களை அவர்கள் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியே சேர்த்தாலும் பழைய ஆட்களை தான் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். 10 முறை தோற்ற மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் இந்த முறை வெற்றி பெறுவோம் என்று எப்படி நம்புகிறார் என்றே எனக்கு தெரியவில்லை. 10 தேர்தல தோல்வி அடைஞ்சிட்டார் அவர் பதவியிலிருந்து வெளியே வந்த பிறகு. 11 முறை தோல்வி அடைஞ்சிட்டார். 12வது தேர்தல் இப்ப சந்திக்க போற தேர்தல். ஆக இதுல வெற்றி பெறுவார் என்று எந்த நம்பிக்கை அடிப்படையில் அவர் சொல்கிறார் என்று தெரியவில்லை. ஏன்னா அவங்க என்டிஏ கூட்டணியில யார் முதலமைச்சர், யார் தலைமையில் அமைய போகிறது என்பதிலே அவர்களுக்குள் இன்னும் குழப்பம் நிலவுகிறது. இங்கே வந்த மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி என்பதையோ அல்லது எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் என்பதையோ அவர் சொல்லவே இல்லை. இவர்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கூட்டணிக்கு வந்து சேருகிறவர்களை கூட்டணி தலைமையிலான எடப்பாடி பழனிசாமி தானே பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக பிஜேபி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இது எந்த வகையில பழனிசாமி உடன்பாடுதானா? எடப்பாடி பழனிசாமி தான் தலைவர் அந்த கூட்டணிக்கு என்று சொன்னால் அவர்தானே பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். ஆனால் அவர் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அதற்கு பதிலாக நயினார் நாகேந்திரனும் மற்றவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒன்றியத்திலிருந்து வந்திருக்கிற அமைச்சர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆக அவர்கள் மத்தியில இந்த குழப்பமே இன்னும் முடியல. ஆக அவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியும். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி என்பது மிக எளிதாக ஆனால் உறுதியாக உறுதிப்பட்டு விட்டது. பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாக்குகள் மட்டுமே குறி வச்சு விஜய் களத்தில் அறிஞ்சிருக்கிறத சொல்றாங்க. அப்படிங்கிற இந்த விஜயனுடைய வருகை விஜய் அந்த மாதிரி சாதி ரீதி அந்த மாதிரி இதுவரைக்கும் அந்த மாதிரி தெரியல. அவர் ஜென்சி என்று சொல்லக்கூடிய அந்த இளைஞர்களை மையப்படுத்தி மட்டும்தான் அவருடைய அந்த கட்சியினுடைய இயக்கம் இன்னைக்கு மூவ் ஆயிட்டு இருக்குது. அவர் தான் சொல்றாரு, ஒவ்வொரு வீட்டிலும் எனக்கு வாக்கு இருக்கிறது என்று சொன்னால் குழந்தையிலிருந்து அவர் சொல்றாரு. ஒரு 5 வயசு குழந்தை 10 வயசு குழந்தைக்கெல்லாம் அவருக்கு ரசிகரா இருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க எல்லாம் ஓட்டே போட முடியாது. ஆக அந்த வாக்கு அளிக்கிற வயது கூட வராதவர்கள்லாம் தான் அவர்களுக்கு ரசிகர்களாக இருக்கிறார்கள். ஆக அவர்களெல்லாம் சேருகிற கூட்டமெல்லாம் அவருக்கு வாக்களிக்கும் என்று நம்ப முடியாது. அது அவரை பார்க்கிற ஒரு ரசிகர் கூட்டம், அவ்வளவுதான். அவர் இன்னும் அரசியலை நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் வெறுமனே ஏதோ ஒரு கூட்டத்தில் போய் ரோட் ஷோ நடத்துறது மட்டுமே அரசியல் என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். நாங்க கேட்கிற கேள்வி என்ன? நான் சில கேள்வி கேட்கிறேன். திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை நடந்தது, அதை பற்றி விஜயினுடைய கருத்து என்ன? தொழிலாளர் சட்டம் பிரச்சனை வருது, அதை பற்றி அவருடைய கருத்து என்ன? விவசாயிகள் பற்றி சட்டம் வருது, அதை பற்றி அவர் கருத்து என்ன? உள்ளிட ஒதுக்கீடு அறந்ததிகள் இருக்கிறது, அதை பற்றி அவருடைய கருத்து என்ன? நாடாளுமன்றத்திலே பல்வேறு சட்டங்கள் வருகிறது, இவங்களெல்லாம் அனுப்பிச்சுட்டு சட்டங்களை நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க, அதை பற்றி அவர் இதை பத்தி ஏதாவது ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார்? அதெல்லாம் விடுங்க, குறைஞ்சது பத்திரிகையாளர்களை முறையாக அவர் சந்தித்திருக்காரா விஜய்? இதுவரைக்கும் ஒரு பத்திரிகையாளரை சந்திக்கலையே. ஒரு அரசியல்வாதி பத்திரிகையாளரை சந்தித்து அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்ல வேண்டும். அதற்கே அவர் தயாராக இல்லை என்று சொல்லும் பொழுது
அவர் ஏதோ சினிமாவில படப்பிடிப்பு நடத்துவதை போல வசனம் பேசி விட்டு போவதற்காக மட்டுமே இல்லைங்க. அப்படி இல்ல. ஒரு மாதத்துக்கு முன்பு வரை திமுகவை மட்டுமே சாடி கொண்டிருந்தார். அப்ப அமைதியா இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. திடீரென்று ஊழல் சக்தி என்று அதிமுகவையும் அவர் சாட ஆரம்பிச்சோன்னா இப்ப அவங்க எதிர்த்து பேசுறாங்க. ஆக இவர்களுடைய நடவடிக்கை எல்லாம் மக்கள் மிக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் ஒன்று ஏமாளிகள் அல்ல, மக்கள் மிக தெளிவாக வாக்குகளை அளிப்பார்கள். ஆக ஒரு 15 கோடி வருமானத்தை மறைத்த ஒரு நடிகர் இன்றைக்கு அரசியல் வருகிறாரோ என்றால் அவர் மீது ஆமா அவருக்கு போட்ட அபராதம் சரி என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், வருமானத்தை நான் மறைக்கலன்னு அவர் எங்கேயாவது சொன்னாரா? ஏன் சொல்லல? அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தாமதமா வழக்கு மீது போட்டுட்டீங்க அப்படின்னு தான் வாதாடுறாரே தவிர நான் ஒன்னும் மறைக்கல, நான் ஒழுங்கானவன், நான் இந்த அரசாங்கத்துக்கு ஒழுங்கா வரி கட்டுறவன் அப்படின்னு எங்கேயாவது விஜய் சொன்னாரா? அவர் அப்படி சொல்லவே இல்லையே. அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஏன் தாமதமாக என் மீது வழக்கு போடுறீங்கன்னு தான் கேட்கிறார். ஆக ஒரு அரசுக்கு முறையான வரி செலுத்தாதவர் இன்னைக்கு நம்மளை பத்தி ஊழலை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்றுதான் நான் கேட்கிறேன். நீங்க முதல்ல 200 ரூபாய் டிக்கெட்ட 2000 ரூபாயா பிளாக்ல விற்கிறீங்களா? அது ஒரு நாள் தடுத்து நிறுத்த முடியுமா? நான் கேட்கிறேன். 200 ரூபாய் டிக்கெட்ட 2000 ரூபாய்க்கு வெளியில விற்கிறீங்க 2 நாளைக்கு, அதை உங்க நாள் தடுத்து நிறுத்த முடியுமா? நீ அதை முதல்ல தடுத்து நிறுத்துங்க, அப்புறம் மற்றதெல்லாம் பேசலாம். ஆக இந்த வகையில உறுதியாக சொல்கிறேன், டிவிகே என்கிற அந்த கட்சி மக்கள் மத்தியில அது தமிழ்நாட்டில் எடுபடாது, உறுதியாக எடுபடாது.